Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 3000 முத்திரைகளை படித்து வெளிவந்த நூல் இங்கே இருக்கிறது. அப்பா முன்பே வெளியிட்டு விட்டார். குஜராத்தி இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, ஹிந்தி இருக்கு. ஆனா அது தமிழ் எப்படி இங்கேருந்து போயிருக்குன்னு சொல்றீங்க? இந்தியா முழுதும் ஒரே மொழி தான் தமிழ் தான் பேசப்பட்டது. ஒரு ஆள் உருவம் போட்டா அது அகரம். இந்தியா முழுதும் எல்லாருக்கும் இது சொஸ்தி தெரியும். கிராமப்புறங்களில் பாட திருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாடோட்டும் பொங்கலப்போ நடக்கும். போட்டு போகிற சாணத்திலேருந்து ஒரு துணுக்கு எடுத்துட்டு போய் இந்த பரிசு தொகையை அறிவிச்சாங்க. நான் பரிசு தொகைங்கிறது அது விட்டுலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு அங்கீகாரங்கிறது தான் முக்கியம். அது ஏன் உங்களை சேரலைங்கிறதா என்னுடைய கேள்வி. சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வுகளை ஒரு நூற்றுக்கணக்கான பேர் செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நான் கண்டுபிடிச்சேன், நான் படித்து காட்டியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட ஆய்வும் மிகப்பெரிய அளவில் இப்போ வெளிவந்துக்கிட்டே இருக்கு. அரசின் கவனத்துக்கு அவர்கள் எடுத்து செல்கிறார் தங்களுடைய ஆய்வுகளை எல்லாம். இது போல மிகப்பெரிய அளவில் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் ஒரு செய்தியை ஒருவர் ஆய்வு செய்ததாக அவர்கள் கருத ஒரு சிறு தடுமாற்றம் இருக்கலாம். அரசின் கவனத்துக்கு அப்பாவின் ஆய்வுகள் செல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த இடையூறுகள் ஒரு பெரிய அரசு நிறுவனத்தில் நடப்பது ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு இந்த சிந்து சமவெளி எழுத்துக்களை இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி புத்தகங்களாகவும் பதிவுகள் செய்ததுங்கிறது ஐயா தான் நான் நினைக்கிறேன். வேற யாரும் பண்ணியிருக்கிறத நான் பார்த்ததில்லை. அதிகமா நீங்க சொல்றதை வச்சு பல பேர் பண்ணியிருக்கலாம். பெரிய அளவில் பண்ணி இன்னொன்று அரசு நிறுவனத்தில் பணியாற்றி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அப்படிங்கும்போது அந்த வெளிச்சம்ங்கிறது தெளிவாக வந்திருக்கணும். யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்க அனுப்புங்க அப்படின்னு தொல்லியல் துறை ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்கு. அப்படி தொல்லியல் துறைக்கு நிறைய பேர் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருடைய ஆய்வுகளையும் அரசு ஏதாவது ஒரு நடுவர்களையோ ஏதாவது ஒரு குழுமத்தையோ வைத்து அது ஒரு சரிபார்க்கும் பணியோ இல்லை அதன் உண்மைத்தன்மையை கண்டறியும் பணியோ நடைபெறும். அப்பொழுது இதுவரை என் தந்தையார் சிந்துவெளி எழுத்துக்கள் கிடைத்த முத்திரைகள் அனைத்தையுமே படித்து காட்டியிருக்கிறார். 5000 முத்திரை 3000 முத்திரைகளை படித்து வெளிவந்த நூல் இங்கே இருக்கிறது. இதை அப்பா முன்பே வெளியிட்டு விட்டார். இந்த நூல் முதலில் வந்தது. இந்த நூல் வெளியிட்டு எத்தனை வருஷம்? 1995. ஆமா. இந்த வெளிவந்த இந்த நூல் இன்னும் அரசு பல அறிஞர்கள் தெரியும். பல அறிஞர்கள் இதெல்லாம் பாராட்டியிருக்காங்க. அதெல்லாம் அங்கீகாரம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கும்போது வட அமெரிக்க தமிழ் சங்கம் என் தந்தையாரை அடைத்து சொற்பொழி நிகழ்த்து வைத்து பலரையும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எப்படி நீங்கள் கண்டறிந்தீர்கள், எப்படின்னு எல்லாவற்றுக்கும் அப்பா பதில் சொல்லியிருக்காங்க. அவர்கள் வரலாற்று பேருண்மையாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போ மலேசியாலும் ஒரு திங்கள் சுற்றுப்பயணம் செய்து ஊடகங்களிலும் தொலைக்காட்சியில் பத்திரிகை எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஒரு நூற்றுக்கணக்கான சொற்பொழிகளும் வானொலி தொலைக்காட்சியிலும் பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்கேயே அப்பாவுக்கு இது போல் வரலாற்று பேர் உண்மையாளர் அப்படிங்கிற வரலாற்று சரித்திர நாயகர் இந்த மாதிரி பட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. சென்னை பல்கலைக்கழக மெரினா உலகத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு அப்பா சிந்துவெளி எழுத்துக்களை பயிற்றுவித்திருக்கிறார் மாணவர்களுக்கு. தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு சொல்லும்போது அதான் சொன்னார், அங்கதான் நான் படிச்சேன்னு சொன்னார். ஆமா. அது தவிர கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள்லயும் மாணவர்களுக்கு அப்பா சிந்துவெளி எழுத்துக்களை பயிற்றுவித்துக்கிறார். அவங்க எழுதுறாங்க, படிக்கிறாங்க. இந்த நேர்காணல் வெளியான பிறகு அரசாங்கம் நிச்சயமா அவங்க கவனத்துக்கு போய் அடுத்த கட்டமா ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிந்துவெளி எழுத்து தமிழர்களின் சொத்து. இந்த தொன்மை காலப்பழமையை நமக்கு நிறுவும் எழுத்து வரலாறு சிந்துவெளி எழுத்திலிருந்து நமக்கு தொடங்குகிறது. 5000க்கும் மேற்பட்ட எழுத்து வரலாறை கொண்டது தமிழ் எழுத்து முறை அப்படிங்கிற காலப்பழமையை நிறுவுவது என் தந்தையின் கடப்பாடு. அதை அவர் செவ்வனை தன்னுடைய நூல்கள் வழியிலாகவும் சொற்பொழிகள் வழியிலாகவும் மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பு நிறுவியிருக்கிறார். அவர் பணி அதுதான். அதை அவர் நிறைவேற்றிருக்கிறார். மற்றது தமிழர்களின் கடப்பாடு அதை பயின்று கடைபிடிப்பதும் தன்னுடைய காலப்பழமையை தக்க வைத்துக் கொள்வதும் தமிழர்களின் கடப்பாடு. தமிழ் எழுத்துக்கள் தமிழ் பெயரில் ஊர்கள் இருப்பதை பேசி வருகின்றனர். நான் சிந்துவெளி எழுத்து படித்ததே பற்றியெல்லாம் நான் கட்டுரை படித்து எல்லாருக்கும் தெரிவித்தேன். எனக்கு பேருண்மையாளர்னு ஒரு விருது கொடுத்தான். இப்போ சிந்து சமவெளின்னு கேட்கும்போதே அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கோ இல்லைவங்களுக்கோ ஒரு பெரிய இது எக்ஸைட்மெண்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரும். நீங்கள் அங்கே நேரில் போகும்போது என்ன மாதிரியான ஒரு உணர்வை சந்திச்சிங்க?
அங்க போய் பார்த்த விஷயத்துல எதை பத்தி பிரமிச்சிங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை, நாங்கள் நேரில் போய் பார்த்த இடத்துலையும் எனக்கு பல உண்மைகள் தெரிஞ்சது. தோலாவிராவில் ஒரு பெரிய பலகை, ஏற்பலகை இருந்த ஒரு 10 அடி 11 அடி நீளமுள்ள பலகையில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. யாரும் படிக்கலை. அது பரோடா பல்கலைக்கழகத்தில் கூட வந்து பார்த்தாங்க. நான் அங்கே போய் அதை படித்து அவங்கள பத்திரிகைகளுக்கு வரவங்களுக்கு எல்லாம் நாடன் பன்னியன் நன்மன் அவன். நாடன்னா உள்ளூர்காரன், பன்னியன்னா வணிகன், உள்ளூர் வணிகன், அந்த பகுதிக்கு ஒரு அரசனாகிவிட்டான். அதை நான் படித்து காட்டேன். அதில் உள்ள எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்துக்கள் இப்போவும் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு. இருக்கு. நான் படித்து காட்டின அந்த செய்தி அந்த குஜராத்தில் உள்ள என்ன பத்திரிகைகளெல்லாம் கூட வந்தது. குஜராத்தி இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, ஹிந்தி இருக்கு. ஆனால் அதை தமிழ் எப்படி இங்கேருந்து போயிருக்குன்னு சொல்றீங்க? இன்னைக்கு வேற மொழிகள் அங்கே இருக்கு. 2000 ஆண்டுக்கு பின்னால் போங்க. அப்போ இந்தியா முழுதும் ஒரே மொழி தான் தமிழ் தான் பேசப்பட்டது. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இந்தியாவில் உள்ள மொழியுள்ள அடிப்படை சொற்கள் தமிழாக இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லுங்க ஐயா. அம்மாவின் அம்மா. ஓ, அசாம் மொழியில் நம்ம ஊரில் ஆத்தாங்கிறதுக்கு எடுத்து ஆய் தாய் தானே. அம்மாவோட அம்மாவை தான் ஆத்தான்னு கூப்பிடுவோம் சில ஊர்களில். அதுதான் இன்றைக்கி அசாம் மொழியில் இருக்குது. வட இந்திய மொழியுள்ள அடிப்படை சொற்கள் எல்லாம் ஆராய்ந்தால் பெரும்பாலான தமிழ் சொற்களாக இருப்பதை கண்டுபிடிக்கலாம். நான் சிந்து எழுத்தினுடைய உயிர் எழுத்து எழுத போகிறேன். அகரம் முதல்ல. ஒரு ஆள் உருவம் போட்டால் அது அகரம். அடுத்தது இகரம். ஒரு சீப்பு வடிவில் 6 கோடு இருக்கிற மாதிரி போட்டால் அது இகரம். ஒய் மாதிரி வடிவத்தை போட்டால் அது உகரம். ஏற்றக்கல் மாதிரி போட்டால் எகரம். இசட் மாதிரி போட்டால் ஒகரம். இதையே ரெட்டிப்பாக எழுதுனா நெடிலது. 2 மனித உருவம் போட்டோம்னா ஆ, 2 சீப்பு வடிவம் போட்டோம்னா ஈ, 2 ஒய்வு போட்டோம்னா ஊ, அது 2 ஏற்றக்கல் போட்டோம்னா ஏ, 2 இசட் போட்டால் ஓ. அடுத்தது சிந்து எழுத்தினுடைய உயிர்மையை எழுத்து பார்ப்போம். யூ போட்டு அதுக்கு 2 காது போட்டோன்னா கா. அதே யூவில் ஒரு நடுக்கோடு போட்டிங்கன்னா நா. மீன் வடிவம் போட்டாங்கன்னா ஷா. செவ்வகம் போட்டிங்கன்னா ஷா. 4 கோடு போட்டால் தன்னகரணா. 3 கோடு போட்டால் அது தா. பா. இது முக்கோணம் போட்டிங்கன்னா மா. ஐந்து கோடு போட்டிருந்ததுன்னா இப்போ ஒரு துடுப்பு வந்து யா. மிகப்பெரிய பிரமிப்பா இருக்கு உங்கள்கிட்ட பேசும்போது. ஒரு நாள் வந்து நீங்க தமிழாராய்ச்சி நிறுவனத்துல நான் அங்க ஒரு மாணவனா இருந்தேன். அப்ப வந்து மேடையில பேசுனீங்க. அப்பதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். படிச்சிருக்கிறாரான ஆச்சரியம் வந்தது. காலத்துல நீங்க வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். உங்க எழுத்துக்களும் படைப்புகளும் உங்களுடைய உழைப்புமே. அந்த வகையில வந்து நீங்க தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிருக்கீங்க. இது அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஒண்ணு. அது என்னங்கிற உண்மையாவது அரசாங்கம் சொல்லணுங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு. கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துகிறேன். என்ன வகுப்புன்னா, சிந்துவெளி எழுத்து படிப்பது எப்படி, இதுவரை ஏன் அது படிக்கப்படாமல் இருந்தது, நான் எப்படி படித்தேன், அதில் நிறைய மாணவர்கள் பயன்பெற்றார்கள், நிறைய பேர் பங்கேற்றார்கள். சிந்துவெளி எழுத்து நம் சொந்த மொழி எழுத்து, அதான் தலைப்பு. அதையே நிரூபிக்க போராட வேண்டியிருக்கு. வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. சிந்துச்சமொழி எழுத்துக்கள் எங்களுடையதுன்னு மற்ற மொழிக்காரர்கள் நிறைய பேர் ஜாப்பனீஸ்காரங்க கொண்டாடி இருக்காங்க, அவங்களுதுன்னு சொல்றாங்க. ஆமா.
அதே மாதிரி மேலையாரிய மொழிகளோட சிலர் ஒப்பிட்டும் சிலர் பண்ணியிருக்காங்க. கோண்டில் சிலர் வந்து எழுதியிருக்காங்க எங்களுடைய மொழி ஆய்வு அப்படின்னுட்டு. ஆனா எங்குமே அங்க அங்கீகரிக்கப்படலை. எல்லாரும் முழுமையா எல்லா எழுத்துக்களையும் படிக்கல. நாங்க வந்து படித்து விட்டோம் என்று சொல்பவர்கள் எல்லாம் ஒரு 20% இல்லை வந்து ஒரு 50% படித்திருக்கிறோம் என்று சொல்றாங்க. எந்த எழுத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு ஒலிப்பை எல்லா சொற்களிலும் படிக்கவில்லை. சிந்து மொழியில இருந்து 5000 சொச்சம் எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஒரு 3000 ஏதோ படிக்கிற அளவுல இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. 5000 முத்திரைகள் 1995 அப்பா வெளியிட்டுட்டாரு படிச்சு. அதுக்கு பிறகு வந்து 5000 கிடைக்க கொஞ்சம் காலதாமதம் ஆனது எங்களுக்கு கிடைக்க அந்த எழுத்து முத்திரைகள். அது சிதைந்தும் போயிருந்ததுன்னு சொல்லியிருப்பீங்க. மிக அரிது முயன்று அப்பா அந்த பொறுப்புகளை பெற்றாரு. 5000 முத்திரைகளாக நூல் வந்து பணி முடிச்சிட்டாரு. வெளியிடணும். சிந்து வழி நாகரிக காலத்துல ஓம்னு படிக்கப்பட்டது. இது ஒரு ஓ, இது ஒரு ஓ. ஒகர 2 ஒகரம் சேர்ந்தா இங்கே கூட்டுக்குடியாக வர்றது இம்மு. எனவே ஸ்வஸ்திக் என்பதை அந்த காலத்தில் ஓம் என்று தான் படித்தார்கள். இப்போ இந்தியா முழுதும் எல்லாருக்கும் இது ஸ்வஸ்திக் தெரியும். இது வலச்சுற்றா இருக்குது. இது இடச்சுற்றா மாற்றினா கபஸ்தி தீமையின் அடையாளம். அழிவுக்கு யாரும் போட மாட்டாங்க. எங்க போடுறாங்கன்னா அப்பா தன்னுடைய நூல்ல எழுதியிருக்காங்க. எங்கன்னா சுடுகாட்டுக்கு பிணத்தை எடுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு திருப்பத்திலையும் ஒவ்வொரு சடங்கு செய்வாங்க. கிராமப்புறங்களில் இறந்தவர்கள் பிணத்தை எடுத்துட்டு போவாங்க. நடுக்கட்டுன்னு ஒரு இடத்துல நிறுத்தி பாட திருப்பாங்க. அந்த இடத்துல இதை போடுவாங்க. தலை திருப்பி இதை கபஸ்துக்கு எப்படி திருப்பி போடுவாங்க. இது ஸ்வஸ்திகா வளமாக இடப்பக்க சுற்றமாக கோடு போடுவாங்க கீழே. அப்புறம் தான் எடுத்துகிட்டு போவாங்க. நாட்டுப்புறங்கள் அது இருக்குது, வெளியே தெரியாது. இது போடுறதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் திருப்புவாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். முன்னாடி போடுவாங்க. நீங்கள் வந்து கூட இடம் செல்வர்கள் அவங்க வெட்டினா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோங்கன்னா அந்த செய்யும் சடங்குகளில் அதுவும் இடம்பெறுது. பெரும்பாலான இடங்கள்ல இன்னைக்கு பழக்கங்கள் மாறிக்கிட்டு வருது. ஆனால் நாட்டுப்புறங்கள்ல இருக்கு. அது அழிவின் சின்னம், அழிவுக்கு செல்வது. தலம் என்று நீங்கள் அறிவீர்கள், நற்சின்னம் என்று. இது இடம் சுற்றும் போது அழிவுக்கான சின்னம், அது அழிவுக்கு செல்கிறது. நம்ம அந்த சடங்குகளை கூட இடது கையால செய்வோம். ஆமா, இடது கையால் தான் செய்வோம். அதே போலதான் அந்த ஓம்ங்கிற வடிவத்தை திருப்பி போட்டு அழிவுக்கான ஒரு சின்னமாக மக்கள் எழுதுகிறார்கள். ஆமா, வெட்டியான்கள் அதை செய்கிறார்கள். இன்றையும் நம்ம பழக்கத்தில் இருக்குது. இந்த வகையில் நீங்க சிந்துவெளி எழுத்துக்கள் இன்றும் நம் மக்களிடையே தங்களை அறியாது பயன்பாட்டில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆ என்னும் சிந்துவெளி எழுத்து இந்த மாடோட்டும் பொங்கலப்போ நடக்கும். 3வது நாள் மாடு ஓட்டிக்கிட்டு போவாங்க தெருக்களில். அப்படி மாடு ஓட்டிக்கிட்டு போகும்போது சாணம் விழுந்தவுடனே பெண்கள் அதை வேடிக்கை பார்க்க வெளியில் வந்து நிற்பாங்க. அவங்க அது போட்டு போகிற சாணத்துலேருந்து ஒரு துணுக்கு எடுத்துகிட்டு போய் தங்களுடைய வாயில்களில் அந்த எனும் ஆள் நிற்பது போன்ற தோற்றம், ஒரு சின்ன குண்டு தலை, ஒரு சிறு கோடு உடலுக்கு, கைகள் 2 பக்கம், கீழே 2 கால்கள் இருக்கும். அது சிந்துவெளி எழுத்தில் ஆ. நமக்கு வந்து மாடு செல்வம். அதனால ஆ என்று அந்த எழுத்தை அவர்கள் இது செல்வ குறியீடாக, வளமை குறியீடாக தங்கள் வாயில்களில் இடுகிறார்கள். அது இல்லாமல் இன்றைக்கு வாயில் மங்கள சின்னமாக எழுதப்படும் 3 கோடுகள், 2 கோடுகள், அப்புறம் ஒற்றை கோடு போட்டு புள்ளி வைப்பது, இவை எல்லாமே பொருண்மை உடையன. சிந்துவெளி எழுத்தின் குறியீடுகள் தான், தாளிகளில் இருக்கும் குறியீடுகள். அதுபோல இன்றும் நம்மால் வந்து சிந்துவெளி குறியீடுகள் பயன்பாட்டில் இருக்கிறது. சீன குறியீட்டிலும் இந்த குறியீடு அதே ஒலிப்பில் இடம்பெற்றிருக்கு. நமக்கு தெரியாமலே பயன்படுத்திட்டு இருக்கோம், நிறைய பெருமளவில் பயன்படுத்துகிறோம். நன்றிங்க ஐயா. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு தூரம் நீங்க வந்து அதை பத்தி பேசியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா உங்களுடைய செய்திகளை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு பலன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அம்மா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.